நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா பூத்துக்கும் BLA 2 போட்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1952 ஃபர்ஸ்ட் SIR நடந்தது. அந்த மாதிரி இதுவரை 10 SIR நடந்திருக்கு. எல்லாத்துலயும் யாரு பிரதமரா இருந்த காலகட்டம் ஒரே குடும்பம், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க எல்லாம் பிரதமரா இருந்த காலத்துல SIR நடந்தது. நாம எதிர்கட்சியில இருந்தோம். நாம எதிர்ப்பு தெரிவிச்சோமா? இல்ல. ஏன்னா நமக்கு பயம் இல்லை. ஏன்னா ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, உழவு நேரத்துல ஊருக்கு போனா அறுவடை நேரத்துல ஆள் தேட வேண்டாம். அந்த மாதிரி இப்ப நமக்கு இது உழவு நேரம். இப்ப நாம செயல்படலைன்னா அதுக்கப்புறம் நாம கூக்குரலிட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வர்ற செய்திகள் என்ன வருது, மந்திரிகளை நிற்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். உள்ள ஊர்ல நுழைய விடல. சேகர் பாபு போன்றவர்கள் தொகுதிக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம வெற்றி பெறலைன்னு சொன்னா வேற எப்ப வெற்றி பெற போறோம்? சோ பிஜேபியை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இட் இஸ் நவ் ஆர் நெவர். இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்றம் என்ன கேட்டாங்க மக்கள்? தீபத்தூண்ல விளக்கேத்தணும்னு கேட்டாங்க. அன்னைக்கு அதுவும் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? 3 பேர் மட்டும். ராம ரவிக்குமாரோட 3 பேரு, CISF ஜவான் 10 பேரு. இந்த 13 பேர் அங்க போய் தீபம் ஏத்திட்டு வந்திருந்தா இன்னைக்கு பாருங்க 49 கிராமங்கள் திருப்பரங்குன்றத்துல மட்டும் அவங்க பூரா இப்ப ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நாங்க ஏத்தாம விட மாட்டோம். ஒரு கடையிலையும் ஒரு வீட்லயும் நேற்று ஏத்திருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஹிந்துத்துவ ஆட்சி நமக்கு கிடைக்கவே கிடையாது. எவ்வளவு தூரம் பாருங்க. அவங்க சொல்றாங்க ஹெச் ராஜா பேசினாரு இது அயோத்தி ஆகும்னு, அதனால நாங்க அயோத்தி ஆக்குறோங்கிறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி ராஜா பேசிவிட்டார், அதை செய்யாம விடக்கூடாது அப்படின்னா அல்லேலியா பாபுவுக்கு ஆர்வம். அதனால இந்த மாதிரி. ஆக இது ஒண்ணு பேசிக்கா. கடந்த ஒரு வாரம் 10 நாள் நீங்க பாருங்க எத்தனை கோவில்கள் அறநிலைத்துறை தொடர்பான நீதிமன்ற காமெண்ட்ஸ், நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆகவே ஒண்ணு, இவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரிகள், முருகனுக்கு எதிரிகள். இந்த மெசேஜ் நாம ஒரு வீட்டுக்கும் கொண்டு போகும். பீகார்ல மக்கள் என்ன எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க? லாலு பிரசாத்தின் குடும்ப ஆட்சியை மக்கள் தூக்கி இருந்திருக்கிறார்கள். அரசியல் இருந்தே இன்னும் ஒரு MLA குறைஞ்சிருந்தா RJD ரெகக்னைஸ்டு அப்போசிஷன் லீடரா இருக்க முடியாது பீகார்ல. ஏன்னா 243 சீட்டு, 25 சீட்டு வந்தான். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கருணாநிதி குடும்ப ஆட்சியை தூக்கி எறியணுமா வேண்டாமா? எரியணும்னு திமுக தொண்டர்கள் எங்கிட்ட சொல்றாங்க. அதாவது ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி கருணாநிதி குடும்பம், மீதி இதெல்லாம் குறுநில மன்னர்கள் குடும்பம். இந்த குடும்பம் பூரா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திமுக தொண்டர்கள் எங்கிட்ட என்ன சொல்றாங்க, அண்ணே எப்படியாவது நாங்க நேரடியா வேலை பார்க்க முடியாது, ஆனா நிச்சயமா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். காரணம் இந்த மன்னர்கள் குறுநில மன்னர்கள் கையில இருந்து எங்க கட்சியை மீட்டு எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கிறாங்க. புரியுதா? இப்ப சூழ்நிலை எவ்வளவு சாதகமா இருக்கு.